Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 960 part 2. ஓபன் பண்ணா ஓடன் இருந்த அந்த டைம்ல ஃப்ளவர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். அதை சுத்தி இருக்க இடம்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். தண்ணி எல்லாம் அப்படியே பியூரிஃபைடு வாட்டர், பூவெல்லாம் பூத்து குலுங்கும். அனிமல்ஸ், பேர்ட்ஸுங்க, அதுங்க இதுங்கன்னு நல்லா ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சுங்க. அட இதெல்லாமே கைடு வரந்தப்போ ஃபேக்டரியால அழிஞ்சு போச்சு, முன்னாடி இப்படி எல்லாம் இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி டீ ஹவுஸை காட்டுறாங்க. அங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி மூவிங் மவுண்டன்ல இருந்து வெள்ளை கலர் காட்டு பண்ணிய புடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லி ஒசுரு கிட்ட காட்டுவாங்க. அவளும் அதை ஆச்சரியமா பாப்பா. அவளுக்கு என்ன பீதியாவுன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மவுண்டன் கார்டு வந்து ரொம்ப கடுப்பாயிருவாராமா. அதனால நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு பயப்படுவா. கடைசியில பார்த்தா சும்மா கிண்டல் பண்ணப்பா. அவங்க அதை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி அப்படியே பார்க்க வருவா. அது வெளியில அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து விழுமா. பார்க்க ரொம்ப அழகா இருந்தவன தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இதை மட்டும் இவனுங்க ஃப்ளவர் கேபிட்டலுக்கு கொண்டு போனானுங்கன்னா டெஃபினட்டா ஒரு பிளாட்டினம் காயின் கிடைக்கும். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. அதை யூஸ் பண்ணி ஒரு வீடே கட்டிடலாம். இது எல்லாத்தையுமே டீ ஹவுஸ்குள்ள இருந்து ஒருத்தன் கேட்டுட்டு அப்படியே ஆடி போயிடுவான். இந்த வெள்ளை பண்ணிய குரோக்கோமா பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமாமா. இந்த மாதிரி லெஜெண்டரி ஒயிட் பியரை அவங்க கடைக்கு முன்னாடி வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது தாறுமாறான லக்கு. அதுக்கான ரிவார்டா தான் ஒரு பிளாட்டினம் காயின் கிடைக்கும். இப்படி இங்க வெளியே சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு திருட்டு பையன், இது யாருன்னு தெரியுதா, நம்ம கின்னு ஆசை திருட முக்கிட்டு இருப்பான். இந்த வெள்ளப்பண்ணிய பாத்தீங்கன்னா டிவைன் மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதுக்கு அவ்வளவு வேலை. இப்படி அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க உள்ள கின்னு எடுத்துட்டு இருந்த காயின்னு கீழே சதறி விழுந்துரும். அவ்வளவுதான் சுரு பார்த்துட்டா விடுவாளா இனி. ஏண்டா கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என் கடைக்கு திருட வருவேன், உன்னைய கொல்லாம விட மாட்டான்டாம்பா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைம் வந்து திருடி இருக்கான் போல. முன்னாடி எல்லாம் கின் பாத்தீங்கன்னா இப்படித்தான் திருடிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு சுத்துறதான் இவனுக்கு வேலையே. சூரு கிட்ட மாட்டிட்டான். ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க. இவன் நல்ல விதமா டீ ஷாப் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படி இல்ல. அவன் சமாளிக்கிறக்காண்டி உங்க அண்ணன் எனக்கு பிடிக்கும், அதனால எனக்கு கொஞ்சம் காசு தேவைமா. அவ வண்டியா திட்டுவா. ஏன்னா ஆல்ரெடி இவன் அவகிட்ட கடன் மேல கடனுக்கு மேல கடனா வாங்கி கேம்லிங் விளையாண்டு கின்னு தோத்து போயிருக்கான். மறுபடியும் காசு கேட்டிருக்கான், தரமாட்டேன்னு இருக்கா. அதனாலதான் இப்படி திருட்டு வேலை. சரி அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நைஸா காசு எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா கத்தியெல்லாம் வச்சு மிரட்டுறா. அடுத்த டைம் என்னோட காசுல நீ கைய வச்ச கை இருக்காரா கொய்யாலன்னு. அதோட விட்டா பரவாயில்லையே, அவனோட ஆர்கன்ஸை கலட்டி வித்துருவாளாம். இப்போ அதுக்கு சாம்பிளா அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கோமணத்தோட ஓட விட்டுருவா. அவன் அதுக்கெல்லாம் இப்ப கவலைப்படல. ஏன்னா இப்ப அவனுக்கு காசு ரெடி பண்ண ஒரு புது ஐடியா ஒண்ணு கிடைச்சிருச்சு. சோ சந்தோஷமா ஓடுவான். அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு டெட் பாடி ஒண்ணு பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேல இந்த ஓடன் அண்டா வச்சு சாப்பாடை குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா அங்க ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க எரிஞ்சுகிட்டு இருக்கவரோட பையன் போன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா அங்க ஒருத்தன் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கான். அதான் அவங்களுக்கு செமையா கடுப்பாகுது. வேற யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா தூக்கி போட்டு வாயிலே மீச்சிருப்பாங்க. ஆனா இவன் ஷோகனோட பையனாச்சா, அதனால எதுவும் செய்ய முடியல. அவனும் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அதே நேரம் கேசல்ல ஓடனை பத்தி அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்குது. அதாவது 38 டைம் இந்த கண்ட்ரியை விட்டு இல்லீகலா ஓடன் எஸ்கேப் ஆறதுக்காக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கான். ஆனாலும் அவனால ஒழுங்கா சேல் பண்ண முடியல. அப்புறம் எப்படி உயிரோட ரிட்டர்ன் வந்தான்னு அவங்க அப்பாவே கேட்கிறாருன்னா பாருங்க. உடனே அவன் பண்ண அட்டூழியத்தெல்லாம் ஏஜ் வைஸ் அப்படியே ஒன்னொன்னா சொல்லுவாங்க. தலைவன் பிறந்தப்போ அவனுக்கு ஒரு வயசு கூட ஆகல. ஆனா அவனை பார்த்துக்கிட்ட நானிய பைய தூக்கி வீசி இருக்கான். 2 வயசா இருக்கும்போது 2 ரேபிட்ட அசால்ட்டா புடிச்சிட்டான். ரேபிட் எவ்வளவு வேகமா ஓடும், அதையே ஓடி போய் புடிச்சிருக்கான்னா பாருங்க. 4 வயசா இருக்கும் போதே ஒரு பெரிய கல்ல தூக்கி வீசி ஒரு காட்டு பண்ணியவே காலி பண்ணியிருக்கான். 6 வயசா இருக்கும் போது பிளஷர் ஹாலுக்கு போய் கேசலோட மணிய பூரா வேஸ்ட் பண்ணியிருக்கான். 8 வயசா இருக்கும் போது கேம்பிளிங் விளையாட போய் அங்க ஏமாத்தானுன்னு சொல்லி அவனு கூட சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிட்டான். 9 வயசுல இருக்கும் போது யாக்குசா கும்பல் அவனை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டானுங்க. அதனால அவங்களுக்கு நடுவுல வந்த சண்டையில கேம்பிளிங் ஹவுஸையே மொத்தமா எரிச்சிட்டான். சொல்ல போனா அது ஒரு கேங் வார். இப்படி ஒரு அசால்ட் பண்ணதுனால அவனை தூக்கி ஜெயிலையும் போட்டாங்க. 10 வயசுல இருக்கும்போது குவாரியில வேலையை பார்க்க விட்டாங்க. அப்பதான் அவனோட திறமைய வெளியில காமிக்க ஆரம்பிச்சான். எப்படின்னா ஸ்டோன் மேன்ஷன் மாஸ்டராவே மாறிட்டான். உடனே இடையில கொசுக்கி ரத்தம்ல அப்படித்தான் இருக்கும்னு அவனை பாராட்டுவானா. அவங்க அப்பாவோட லுக்க பாத்தீங்களா, ஏண்டா இவ்வளவு நேரம் சொன்னாலாம் உனக்கு ஞாபகம் இல்ல, என்ன புதுசா அதை மட்டும் சொல்றேன், அதான் இன்னும் சேட்டை பண்ணுவானே, சொல்லுங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், 14 வயசுல இருக்கும்போது இவங்க கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரே பஞ்சம், தண்ணியே இல்ல, எல்லா இடமும் காஞ்சு போச்சு. எப்படி மக்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவன் ஒன்னும் சும்மா இல்ல, கல்ல போட்டு ரிவரை மாத்தி விடுறேன்னு வெள்ளத்தை வர வச்சிட்டா. அதனாலேயே எல்லாம் சிக்கி சின்னாபின்னமாயிட்டாங்க. அது லேண்ட் ஆஃப் ஆனோல ஒரு மேசிவான ஃப்ளட். மறுபடியும் என்ன அரஸ்ட் வாரண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணா, அதுவும் முடியல. அதுக்கப்புறம் மவுண்டன் டெம்பிள் இருக்கு, அங்க போயிட்டு அட்டூழியம் பண்ணதுனால ஏகப்பட்ட பேர் கடுப்பாயா அவனை அட்டாக் பண்ண வந்தாங்க. ஆனாலும் விடலையே. அவங்க கூட காட்டுத்தனமா சண்டை போட்டா, அதுவும் 15 வயசுல. இதுதான் ஹாரம் வார். மொத்தத்துல ஓடன் 1ஆம் நம்பர் காவாலி பையன் எல்லா காவாலித்தனமும் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனை தடுக்கணும்னு சொல்லி யோகரோ ஃபேமிலியும் உள்ள இறங்கினாங்க. அதுல ஒரு
பெரிய கலவரம். இப்படி அடுத்தடுத்து கேட்க கேட்க அவங்க அப்பாவாலேயே முடியல, போதுண்டா நிப்பாட்டும் பாரா. இப்ப மனுஷனுக்கு 18 வயசு. இப்ப வரைக்கும் எல்லா தப்பையுமே ஸ்டடியா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம கிளியரா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் பண்ற தப்ப எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுக்கே ஒரு பெரிய ஸ்க்ரோல் தேவைப்படுதுன்னா பாருங்க. உடனே அவங்க அப்பாவும் இதுக்கு மேல அந்த கன்றாவியெல்லாம் நான் கேட்க விரும்பல, இந்த நோட்டீஸை கொண்டு போய் ஓடன்ட்ட கொடுத்துருன்னு ஒரு பேப்பர் ஒண்ணு நீட்டுவாரு. என்னடானா இதுக்கப்புறம் அவன் என் பையனும் இல்ல, நான் அவனோட அப்பாவும் இல்லங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ். அங்க ஓடன் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கட்சியா சாப்பிட்டு முடிச்சுட்டு எரிஞ்சிட்டு இருக்கவரை பார்த்து கட்சுசோ, அடுத்த டைம் நீயும் நானும் கண்டிப்பா சேர்ந்து சரக்கு அடிப்போம், அதுவும் ஆஃப்டர் லைஃப்லன்னு சொல்லி சரக்கு அந்த எலும்பு கூடு மேல ஊத்தி கம்ப்ளீட்டா அணைச்சிட்டு ஒரு பத்தியும் கொளுத்தி வச்சுட்டு உன் ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையட்டும்னு அவர் ஃபேமிலி கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. பரவாயில்லையே, மனுஷன் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு போல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு ஃபேமிலி ஆளுங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அதே நேரம் இந்த வெள்ளை காட்டு பண்ணிய புடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கின்னு காட்டுக்குள்ள வச்சு பொலன்னு பொலந்து ட்ரெஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட்டையா போட்டுருவான். இவன் இப்படி ஆட்டையா போட்டானா இவங்கிட்ட இருந்து ஆட்டையா போட ஒரு 4-5 பேர் இல்லாம இருப்பானுங்க. நான் குரோகோமா ஃபேமிலி மேன்ஷன் கிட்ட இதை எப்படியாச்சும் கொண்டு போய் கொடுத்தே ஆகணும், என்ன விடுங்கடான்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி யோகரோவை காட்டுறாங்க. ஆள் பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு. மண்டையில முடிய பாத்தீங்களா அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் கொட்டி போய் லைட்டா எரிஞ்சுட்டு இருக்குது. ஆள் அந்த டைம்ல நல்லா பிள்ளையார் மாதிரி பெருசா இருந்திருக்காரு. நான் இப்ப அவரோட சுண்டலி மாதிரி சுருங்கிட்டாரு. என்ன மேட்டர்னா அந்த கின்னு சும்மா இல்லாம அவரோட காசை போய் ஆட்டைய போட்டிருக்கான். அதனால அவனை பிடிச்சிங்கன்னா நிக்க வச்சு சுற்றுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவாரு. யாக்குசாவோட பாஸ் ஆச்சே, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா தானே இருப்பாரு. ஆக்சுவலா கின்னு ரொம்ப ஸ்ட்ராங்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் தேவையில்லாம 1-on-1 சண்டையா போறதை விட சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதுவே பெட்டருங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணி டெஞ்சிரோங்கிறவனை காட்டுறாங்க. அவனு சரியான பிரில்லியன்ட். என்ன பண்ணுவான், நேரா கடைக்கு போய் அவங்கிட்ட இருக்க 30 சில்வர் காயினை கொடுத்து எனக்கு ஒரு பாட் வேணும்னு கேட்பான். அது பாத்தீங்கன்னா 30 சில்வர் காயின் தான். அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு இது பத்தாதே பெருசு வேணுமேம்பா. அது பாத்தீங்கன்னா 60. அப்படின்னா நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பாட்டை கொடுத்துட்டு அந்த பெரிய பாட்டை வாங்கிக்குவான். காசு அப்ப எக்ஸ்ட்ரா 30 கொடுக்கணுமேனா அதான் ஆல்ரெடி 30 காயின் கொடுத்துட்டானே, எக்ஸ்ட்ரா 30க்கு தான் நான் இந்த சின்ன பாட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பாட்டை வாங்கிட்டு வந்துருவான். எப்படி யோசிச்சிருக்கான் பாத்தீங்களா? புரியலன்னா மறுபடியும் ப்ளே பண்ணி கேளுங்க புரியும். ஆக்சுவலா சின்ன பாட்டை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 30 காயின்ஸ் கொடுத்துருக்கணும். அதான் நான் அதுக்கு முன்னாடி 30 காயின்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்படியே சுத்தி விட்டுட்டான். எப்படி 30 சில்வர் காயின் ஆட்டையா போட்டோம்லன்னு சீன் போட்டு வருவான். அந்த டைம் தான் கின் அவனை வந்து மீட் பண்ணி அந்த பண்ணியை காட்டுவான். இந்த மாதிரி வேல்யூபிளான ஐட்டம் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது, இதை வித்துறலான்னு. எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டங்க கூட்டு கலவானீங்க. அதே நேரம் இங்க ஓடனை காட்டுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ண ஒருத்தன் கூட வந்துகிட்டு இருப்பான். அந்த டைம் டங்குன்னு பெல் அடிப்பாங்க. மக்கள்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஓடன் மக்கள்லாம் அவரை தான் பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க, அவாய்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாரு. ஆனா மேட்டர் அது இல்ல. இங்க இந்த கின்னு பண்ணிய கொண்டு வந்தால அதை பார்த்துட்டு அட கிறுக்கு பையலே இதை ஏன்டா கொண்டு வந்த, இதை பத்தி உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆவான். அட என்ன மேட்டர்னா குரோகோமா பாஸ் வந்து யோகோரோ ஃபேமிலியை அழிக்கணும்னு பல ஆண்டு காலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சரி அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த சின்ன குட்டி லிட்டில் போரை இவங்க வச்சிருந்தாங்கன்னா அதோட பேரண்டான பெரிய போர் இதை தேடி வரும். அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஊருக்குள்ள ஒருத்தனும் இருக்க முடியாது, எல்லாத்தையும் பொலந்து கட்டிரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அது சம்பவம் பண்ணிட்டு இருக்குது. அதை பார்த்து தான் ஆக்சுவலா மக்கள்லாம் பயந்து ஓடி இருக்காங்க. உடனுமே அதை லைவா பார்த்துட்டு இருப்பாரு. டெஞ்சிரோ ஆன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ல படிச்ச வரைக்கும் இதோட பேரண்ட் ஒயிட் பியர் வந்து மலை சைஸுக்கு நல்லா பெருசா இருக்கும். அதனாலதான் அந்த மூவிங் மவுண்டைன் சொல்லுவாங்க, அந்த மவுண்டைன் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட கதையில சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மொத்த ரீஜியனையுமே ஒரே நைட்ல அழிச்சிருக்குது அந்த பண்ணி. இந்த கதை எல்லாமே ஒரு மித்து தான், உண்மையில நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த வெள்ளப்பண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே உண்மைன்னு. மவுண்டைன் கார்டு உண்மையிலேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒன் சைடு பாத்தீங்கன்னா கண்ட்ரி அப்படியே எரிஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா அந்த பண்ணி பூந்து விளையாடுது. கின்னு பார்த்துட்டு ஐயோ இது எல்லாமே ஏன் தப்புதான்னு புலம்பி தெளிட்டு இருப்பான். அந்த டைம் தான் ஓடன் ஒரு என்ட்ரி கொடுப்பான். என்ன மேட்டர்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே அவன் ஒட்டு கேட்டுட்டான். நல்லா இருந்துச்சு கதை, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த பண்ணியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு இழிச்சாமே நீங்க அந்த பண்ணியை வாங்கிடுவான். அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஓடனாச்சே ஷோகனோட பையன் சைஸ் வேற அதான் இருக்கான். சரி இதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸ் பண்ணியை எப்படி ஸ்டாப் பண்ணாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.